வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், புதிய வீட்டு குடியிருப்புகள் வழங்குதல், புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், தோண்டப்பட சாலைகளை புனரமைத்தல், புதிய மோட்டார் பம்ப் செட்டுகள் மற்றும் ஜெனரேட்டர் பொருத்துதல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் 19.22 கோடி அளவிற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 18,662 மக்கள் பயன்பெறுவர். இப்பணிக்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இவ்விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார் மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணி செயலர் முனைவர் ஜெயந்தகுமார் ரே, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை வளர்ச்சி நிதியின் கீழ் நல்லவாடு கிராமத்தில் ரூபாய் 11.64 லட்சம் மதிப்பீட்டில் 140 மீட்டர் நீளத்திற்கு பிரதான யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கும், மணவெளி பகுதி விக்டோரியா நகரில் உள்ள வாய்க்கால் மீது ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் கல்வெட்டுகள் அமைப்பதற்கும் இன்று நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், நல்லவாடு வடக்கு பஞ்சாயத்தார், நல்லவாடு தெற்கு பஞ்சாயத்தார் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் புதிய இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் வீர் சிங் நேகி அவர்கள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பிரதம மந்திரியின் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்தார். மேலும் மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த சந்திப்பின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை துணை இயக்குநர் ரங்கபாஷ்யம் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அடுத்த கண்டமங்கலத்தில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு கண்டமங்கலம் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் தலைமையில் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மத்திய ஒன்றிய செயலாளர் செல்வமணி, மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சீனு செல்வரங்கம், அவைத்தலைவர் சிவகுமார், ஒன்றிய பொருளாளர் மகேந்திரவர்மன், மாவட்ட பிரதிநிதிகள் லக்ஷ்மணன், பாலசுப்ரமணியன், ஒன்றிய துணை செயலாளர்கள் குமணன், முருகன், இளைஞரணி அமைப்பாளர்கள் ESR சுரேஷ், பிரவீன்குமார், மாவட்ட தொண்டர் துணை அமைப்பாளர் DMK தீனா, மாணவரணி அமைப்பாளர் சத்தியமூர்த்தி, விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கலைராஜன், தொண்டரணி அமைப்பாளர் சின்னத்தம்பி, கலை இலக்கிய அணி அமைப்பாளர் KR பாபு, கிளைக்கழக செயலாளர் திருநாவுக்கரசு, மெடிக்கல் செந்தில் மற்றும் திமுக கிளை செயலாளர்கள், கழக முன்னோடிகள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பிரியதர்ஷினி, முருகன், ஆதி நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் போதைப் பொருள் இல்லா சமுதாயம் எனும் நோக்கில் போதைப் பொருள் விழிப்புணர்வு சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. போதைப் பொருளால் உடல் மற்றும் மனநலனுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்தும், உயிர் பாதுகாப்பிற்கு போதைப் பொருளை முற்றிலும் கைவிடுவதன் அவசியத்தையும் மையமாக வைத்து ஓஷன் அகாடமி கார்த்திக் பாலராமன் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்தார். போதைப் பொருளால் குடும்பம் மற்றும் சமூக சீரழிவுகளை பல்வேறு உண்மை சம்பவங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு விளக்கினார். குறிப்பாக சிகரெட், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் வாழ்வை சீரழிப்பதை கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளியை முன்னிலைப்படுத்தி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இளம் வயது மாணவர்கள் நாளைய சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் எதிர்காலம்.
எனவே அவர்கள் போதைப் பொருட்கள் உபயோகிப்பதை தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி நிர்வாகம் இச்சிறப்பு வகுப்பை ஏற்பாடு செய்திருந்தது. இச்சிறப்பு வகுப்பை விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியுடன் சரணா சமூக மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. இந்த சிறப்பு வகுப்பில் சரணா சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் ஸ்கில் டெவலப்மெண்ட் புரோகிராம் மேனேஜர் அன்பழகன் பங்கேற்று சிறப்பித்தார். பல்வேறு பிரிவுகளில் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் இச்சிறப்பை மிகுந்த அக்கறையுடன் பங்கேற்றனர். மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதிலளித்து தனது சொந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்ட கார்த்திக் பலராமன் அவர்களுக்கு கல்லூரி சார்பில் நினைவு பரிசு வழங்கி இச்சிறப்பு வகுப்பு இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புனித அந்திரேயா ஆலயம் உள்ளது. பேராலயத்தின் 280ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காணிக்கை மாதா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் குழந்தை இயேசுவை சுமந்திருந்த மேரி மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் தொண்டர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கி வருகின்றனர். காரைக்காலில் வடக்கு தொகுதி சார்பாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருசக்கர பேரணியை துவங்கினர். பேரணியில் கட்சி கொடி கையில் ஏந்தியவாறு தளபதி வாழ்க என்று கோஷங்களிட்டு இளைஞர்கள் பங்கேற்றனர். தளபதி விஜய் என்று கோஷங்களிட்டு சென்ற இளைஞர்களை சாலையில் இருபுறமும் சென்ற பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு சென்றனர். காரைக்கால் தமிழக எல்லையில் காரைக்கால் கோட்டுச்சேரி சரக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த ஒருவரை விசாரித்த பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் அவரை கோட்டுச்சேரி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்த பொழுது பூம்புகாரை சேர்ந்த சிவா என்கின்ற சிவானந்தம் என தெரிய வந்தது. ஆசாரி வேலை செய்யும் அவரது செல்போனை சோதனையிட்ட பொழுது கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி காரைக்கால் வந்துள்ளார். அதேபோல் ஜனவரி 14ஆம் தேதியும் காரைக்காலுக்கு வந்துள்ளார். அதே தினத்தில் காரைக்காலில் 2 இடங்களில் இரு வீட்டை உடைத்து நகைகளை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. அவரது செல்போன் டவரும் அந்த வீட்டு அருகே இருந்தது. தொடர்ந்து போலீசார் அவரை மேலும் விசாரித்த பொழுது 2 வீடுகளிலும் திருடியதை ஒப்புக்கொண்டார். அங்கு திருடிய 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை உருக்கி தனது வீட்டில் மறைத்து வைத்ததாக ஒப்புக்கொண்டார். காரைக்காலை போல மயிலாடுதுறையில் 4 வீடுகளை உடைத்து அவர் திருடியதும் மேலும் ஒரு கொலை வழக்கிலும் சிக்கியுள்ளார். பகலில் ஆசாரி வேலை செய்யும் பொழுது வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரை கைது செய்த கோட்டுச்சேரி போலீசார் உருக்கிய நகைகளை மீட்டு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.